அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. தேடி வந்தோர் நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாததென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாததென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசுவகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுவகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலம் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலம் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உணவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உணவிடும் தகப்பன் நீரே. இயேசுவகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுவகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசுவகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுவகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் நல்லவர். நம் காணிக்கை ஜெபமாக நம் மத்தியில் வந்திருக்கிறதான இயேசுவின்
இயேசு ஒளி ஊழியங்களின் ஸ்தாபகர் காட்சன் பிரதர் அவங்க வந்து காணிக்கை ஜெபங்களை செய்வார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரையுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அருமையான எங்கள் ரங்கம்பட்டி கிராமத்தின் மக்களை நீர் மிகவும் நேசிக்கிறபடினாலே இந்த 3 நாட்கள் ஆண்டவரே, தமிழ்நாட்டின் ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் அடித்தளத்தில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நாகர்கோயில் பகுதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த இந்த காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த 3 நாள் கூடுகையும் எங்கள் கிராமத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த காணி கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் இயேசு ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். தொடர்ந்து நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். செய்தி நேரத்திற்காய் வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த நாளில் இந்த 2வது நாள் கூடுகைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பக்கத்து கிராமத்திலிருந்து பாத்தபாளையத்திலிருந்து ஒரு டீம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லாம் ஒரு நிமிஷம் கைகளை தட்டுவோமா? தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நிச்சயமா விடுதலை ஆக்குவார். அது மாத்திரம் இல்லை, அங்கங்க அமர்ந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமா இந்த 3 நாட்களும் நம்ம மத்தியில நல்ல இசை வாசித்து ஆராதனை நடத்தி கொடுக்கிறதான சியோன் எழுப்புதல் ஊழியங்களுக்காக ஆம்பூர்லேருந்து வந்து இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிற இந்த டீமுக்காக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தும்படி கைகளை தட்டுவோமா? நல்ல சத்தமா தட்டி அவங்கள வாழ்த்துங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வருகை தந்திருக்கிறதான பேர்ணம்பட்டிலிருந்து வந்திருக்கிறதான எல்ஜேஎம் மினிஸ்ட்ரி இயேசுவின் ஒளி ஊழியங்களின் ஸ்தாபகர் அருமையான கர்த்தருடைய தாசர் பிரதர் காட்சன் ராஜ்குமார் அண்ணா அவங்க வந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கிராமத்தின் சார்பாக ஊழியங்களின் சார்பாக கைகளை தட்டி அவரை வெல்கம் பண்ணுவோம். தேங்க்யூ நான் வந்ததற்காக நன்றி. அது மாத்திரமல்ல, பேர்ணம்பட்டில் இன்னும் நல்ல கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறதான கர்த்தருடைய தாசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க. நம்முடைய கிராமத்தின் சார்பாக ஊழியங்களின் சார்பாக கைகளை தட்டி அவரை வரவேற்போம். வெல்கம் பாஸ்டர், வெல்கம். அது மாத்திரமல்ல, நேற்று தினத்தில் எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு? கைகளை தூக்கி பாருங்க. யார் எத்தனை பேர் இருக்கிறீங்க பிரயோஜனமா இருந்துச்சுன்றவங்க மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான எட்வர்ட் பாஸ்டர், நீங்க கைகளை தட்டி நாம் வரவேற்போம். இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், கடந்த 4 ஆண்டுகளாய் அவருடைய தலைமைகளுக்கு கீழே ஊழியம் செய்வதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் பகுதியில் ஒரு பெரிதான ஊழியங்களை செய்து அநேகர ஆத்துமாதாயம் பண்ணி ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் கீழே இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில் நம்முடைய கிராமத்துக்கு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அவரை குறித்து சொல்லணும்னு சொன்னால் நேரம் போதாது. ஆனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன், அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமா கர்த்தர் உங்க கூட பர்சனலா சிலரோடு கூட கர்த்தர் பேச போறாரு. ஆமென். உங்க வாழ்க்கையை குறிச்சு, உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு அத்தனையும் கர்த்தருக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேச போறாரு. ஆமென். நேற்று தினத்துல பிரசங்கம் பண்ணவர் குறித்து நான் சொன்ன ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். ஆமென். இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு பிரசங்கம் பண்றவங்களுடைய குறித்து சொல்லும் போது அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பல மாவட்டங்களுக்கு, பல தேசங்களுக்கு
ஆண்டுடைய ஊழியத்தை மிகவும் பக்தி வைராக்கியமாய் செய்து கொண்டு வருகிறதான ஆமீன் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் தேவனுடைய ஊழியக்காரருமாய் இருக்கிற சசிகுமார் பாஸ்டர் இயேசுவின் அன்பினில் எழுந்திரு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறதான அந்த ஸ்தாபகரை நம்ம எல்லா கைகளை தட்டி நம்முடைய கிராமத்தின் சார்பாக நல்ல நல்ல பலத்தோடு இவ்வளவுதானா இன்னும் பலத்தோடு கைகளை தட்டி அவர் வெல்கம் பண்ணுவோமா? ரொம்ப நன்றி பாஸ்டர். தொடர்ந்து உள்ள பகுதிகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவருடைய கைகளுக்குள்ள நான் மைக்கை நான் கொடுக்க போறேன். கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்க கூட நிச்சயமா பேசுவார். உங்க எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிச்சயமா பேசுவார். உங்களை நிச்சயமா விடுதலை ஆக்குவாரு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். மட்டும் இந்த இடத்துல தேவனுடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக அந்த இறங்கப்பட்ட எனக்கு ஒரு புதுசு அல்ல. இந்த இடத்துல உங்களை ஜான் பிரதர் அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாகவே இந்த லுத்துரன் சபையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு வந்திருந்தேன். அதற்கு பிறகு இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் கொடுத்து அவர்களையும் ஜான் ராஜ்கரன் இவர்கள் முழு நேர ஊழியத்துக்காக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து அதுமித்தமாய் இந்த பட்டணத்தை அதிகமாய் நேசிக்கவும் அதிகமாய் ஜெபிப்பதற்கும் தேவன் ஒரு பெரிய தருணங்களை தந்தார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அது மட்டுமல்ல, விசேஷமாய் இந்த பகுதிகளுக்கு அறிமுகப்படுத்தின, வேலூர் மாவட்டத்துக்கு அறிமுகப்படுத்தின அன்பு சகோதரர் காட்சன் பிரதர் ஒரு ஆவிக்குரிய நண்பராக என்றைக்கு முதலாவது அவர் மூலமாய் இந்த பட்டணங்களுக்கு நான் கடந்து வந்தேனோ அதற்கு பிறகு ஒரு 30-40 ஊழியர்களுக்கு மேல அறிமுகமாகி அநேக கன்வென்ஷன் கூடுகையிலும் சபையில் இதனுடைய வார்த்தைகளையும் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தருணங்களை தந்தார். அது மட்டுமல்ல, விசேஷமா இந்த பட்டணம் என்னுடைய செல்போன்ல 3000 நம்பர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வாட்ஸ்அப்ல 1018 பேருக்கு மேல இருக்கிறாங்க. என்னுடைய போட்டோஸ் போடும் பொழுது, ஊழியத்தை குறித்து போடும் பொழுது ஜெபிப்பார்கள். இந்த இடத்துல நடக்கிற ஊழியத்தை அநேக தேசங்களில் இருக்கிறவர்கள் கூட நான் சிம்பிளா அது ஒரு பேஸ்புக்லயே இருக்கலாம், சிம்பிளா லைவ்ல போடும் பொழுது அநேகர் பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டு அதை லைக் பண்ணுறத நான் பார்க்கிறேன். அதனால இந்த பட்டணத்தை குறித்து ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் 11 மணி தான் முடியும். ஏன்னா நீங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. குறைச்சி தான் சொல்றீங்க, சவுண்டு குறைச்சி சொல்றீங்க. இப்போ 9 மணிக்கு முடிச்சிடலாம். கர்த்தர் நல்லவர். அது மட்டுமல்ல, இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தம்முடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற கனத்துக்குரிய ஊழியர்களை நான் இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருடைய பெயர்களை சொல்வதற்கான நேரம் இல்லை. அது மட்டுமல்ல, நேற்றைய தினத்திலே தேவனுடைய வார்த்தை கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர், ஆவிக்குரிய சகோதராகவும் நண்பராகவும் இருந்து செயல்பட்டு பல வருஷங்கள் ஆண்டுடைய கிருபையில் 23 வருடங்கள் ஊழியத்தை தேசத்திலே செய்து கொண்டிருந்தாலும் குறைந்த நண்பர்கள் உண்டு, ஆவிக்குரிய நண்பர்கள். அதில் ஒரு நண்பராக விசேஷமா என்னோடு கூட ஊழியத்திலே மிகவும் பயணம் செய்கிற சகோதரனை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இது போல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு எனக்கும் ஒரு டீலிங் இருக்கிறது. எப்படி டீலிங் இருக்கு அப்படின்னு சொன்னா, அன்பு சகோதரர் சொன்ன சாட்சிகளை கேட்கும் பொழுது அவங்க சொன்ன அந்த பாவ பழக்கங்களிலிருந்து தேவன் கொண்டு வந்தார் என்று சொல்லி அன்பு சகோதரர் சொன்னார். ஆனா நான் கஞ்சா அடிக்கல, ஆனா வேற எந்த இதுவும் இல்லை. ஆனா கத்தியும் அருவாயும் தண்ணி அடிச்சுட்டு ஒரு 1.25 ஃபுல் வரைக்கும் அடிச்சுட்டு கத்தியும் அருவா, ஒரு பக்கம் கத்தி பெருசாக இருக்கும், இன்னொரு பக்கம் கத்தியை ஃபேண்டுக்குள்ள போட்டு தான் போவேன். சாக்குல அருவா இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சாட்சி சொல்லியிருக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் சாட்சி கேட்காதனால சிம்பிளா சொல்றேன். அப்படி ஒரு கத்தி எடுத்துட்டு அருவா எடுத்துட்டு எத்தனையோ பேர் வெட்டி இருக்கிறேன். எத்தனையோ பேர் பலவிதமான சூழ்நிலைகள், சிறைச்சாலையினுடைய அனுபவங்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தேவன் பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும். ரொம்ப நேரம்
உங்களோட ஆவியானவருடைய வார்த்தையை பேசணும்னு ஆசை. அதனால சாட்சியை குறைக்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, குறைச்சிட்டீங்க. குறைச்சா 11 மணி தான். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட விசேஷமாய் இந்த நல்ல ஊழியத்தை இந்த பகுதியிலே வைராக்கியமாய் செய்து கொண்டிருக்கிற ஜான் பிரதருடைய டீமுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். மிகவும் அருமையாக ஒரு பெரிய பிரயாசப்பட்டு செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரர். உண்மையாகவே சொல்ல போனால் கூட இருந்து சகல உரிமையும் கொடுத்து நாகர்கோவில் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் இல்லாத இடத்துல செய்து கொடுப்பதற்கும் சரி, எல்லா விதமான ஊழியங்களுக்கு அனுப்பிவிட்டு அதனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து கொண்டிருந்த சகோதரர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் இப்படி ஊழியம் செய்வது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. சரி, நான் விட்டுட்டேன். அன்பு சகோதரர்களுக்கு நான் எல்லாரையும் இயேசு நாமத்தில் இசைக்குழு மட்டுமல்ல, தேவனுக்காக நிற்கிற உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் என்பதை உங்களை நிச்சயமாய் நாகர்கோவில் ஒரு நாள் சந்திப்பேன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. விசேஷமா நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஒரு 3வது சனிக்கிழமை சனியும் ஞாயிறுமாக அந்த டேட்டு தந்து வாங்க. நீங்க இப்படி ஊழியம் செய்வது நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் டேட்டு பேசும் பொழுது எத்தனை 1000 தருவேன்னு கேட்கிற காலகட்டங்கள். டீம் வந்துட்டா உடனே பில்லு போட்டுருவாங்க. கீபோர்டுக்கு 2000, அவங்களுக்கு 2000, இவங்களுக்கு 2000, 4000 சொல்லி ஒரு நாளைக்கு டீமுக்கு மட்டும் 10,000 30,000 ரூபாய் ஒதுக்கி வைக்கணும். நான் ஏன் தைரியமா சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 23 வருஷத்துல எந்த கூட்டத்திலும் காணிக்கைக்காக நான் வரவே இல்லை, காணிக்கையாக பேசவும் இல்லை. இலங்கைக்கு போனேன், இலங்கைக்குள்ள போய் தந்த காணிக்கை அங்கேயும் கொடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. நேபாளுக்கு போனேன், நேபாளுக்கு சொந்த செலவுல தான் கடந்து போனேன். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுக்கும் ஊழியத்திலே தேவன் என்னை கொண்டு போயிருக்கிற சில 3 மாநிலங்கள் போலதான் இல்லை. அங்கேயும் நான் போயிட்டு செலவு பண்ணிட்டு வருவேனே தவிர அங்கிருந்து புடுங்கிட்டு வர மாட்டேன். ஆனா அதுக்கு பாஸ்டர் உங்கள்கிட்ட நிறைய கோடி இருக்கான்னு பார்க்காதீங்க. 332 ரூபா ஜிபேல கிடக்குது. பாத்தீங்களா? இவங்களை பார்த்தா ஒரு 3,32,000 கணக்கு போல இருக்குது. பாருங்க, 342 ரூபா நினைக்கிறேன். கடைசியா நாங்க இருக்கும் போது பார்த்த பொழுது 342 ரூபா கிடக்குது. அல்லேலூயா. என்ன கூட்டிட்டு வந்ததே சகோதரர்கள் தான். பெட்ரோலை போட்டு அவங்களே செலவு பண்ணி எனக்கு சாப்பாடு வாங்கி தந்து எல்லாமே கூட்டிட்டு வந்தது எல்லாமே என் கூட வந்த ஒரு 7 சகோதரர்களாக நாங்கள் நாகர்கோவில் இருந்து வந்தோம். அவங்க தான் செலவு பண்ணிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. 1 ரூபா கூட நான் செலவு பண்ணல. அவங்க என்னை கூட்டிட்டு பொக்கிஷமா கூட்டிட்டு உங்க மேடையில வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக இந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், இந்த பகுதியில் இருக்கிற தேவ ஜனங்கள், இந்த பகுதியில் இருக்கிற தலைவர்களாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் மனதார இந்த ஜனத்தை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டுமல்ல, வந்த உங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி தேவன் உங்களோடு கூட பேசும்படி யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருப்பேன்னு சொன்னா என்னை தயவு செய்து மன்னிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் நான் நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சவுண்ட் சிஸ்டங்கள் எல்லாவற்றுக்கும் நான் தேவ சமூகத்தில் நன்றிகளை நான் ஏறெடுத்து தேவ வார்த்தைகளுக்கு நேராக நான் கடந்து போகிறேன். டீமுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். எனக்கு பின்னாடி தான் நீங்க வரணுமே தவிர நான் உங்களுக்கு பின்னாடி தான் வர முடியாது. ஏன்னா அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் 23 வருஷம் பாடுறேன், ஏதோ பாடுறேன். இந்த மேனேஜர்லாம் தெரியாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர். ஒரு மேனேஜரும் தெரியாது. என் பேக்ல நீங்க மேனேஜரா வந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. நல்லவர். ஒரு பாடலை பாடி அப்படியே ஆவியானவர் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படிதானே? அவங்க தானே ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறீங்க. வார்த்தையை விசுவாசித்து கொண்டு வந்த ஜனத்துக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமென். நேற்றைய தினத்தில் ஆவியான வாயில பேசுற வார்த்தையை அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே, கொண்டு வந்தது என்னால அற்புதம் செய்ய முடியாது, ஆனா உம்மால அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாருக்கு விடுதலை வேணுமோ அவங்களுக்கு இயேசு விடுதலை கொடுப்பார். ஆமென். என்னால முடியவே செய்யாது. தயவு செய்து ஒரு பொம்மை 10ஆம் கிளாஸ்ல டீச்சர்லாம் மாடு மேய்க்க போகணும்னு சொன்னவங்கள ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். முக்கியமாய் ஜான்பதருடைய டீம், இந்த உழைத்தவர்கள், இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்ட அத்தனை பேருக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி கண்களை மூடி தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவே.
சோர்ந்து போகும் போதெல்லாம் தேவனுடைய அற்புதமான கரம் கூட இருந்தது. அடைக்கலம் எனக்கு தம்பி தடுமாறு வேலையெல்லாம் தகப்பொருள் சுமந்து செல்கிறேன். உடைக்கப்பட்ட வேதங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான். பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த மிக நல்ல தெய்வமே, ஒருவர் கூட வெறுமையாய் போய்விடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதா எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். இந்த கூடுகை மறைமுகமாய் நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் எதிர்ப்பும் உண்டு, நிறைய காரியங்கள் இவர்கள் எப்படி நடத்திடுவார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லி சவால் விட்டவர்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது என் கடைசி காலம், நான் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எந்த இடத்தில் என் நாமம் மகிமைப்பட வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படி நான் செய்கிற காலம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவதற்காய் நன்றி அப்பா. நீங்க எங்க கூட பேசணும், அற்பமான எங்களை உருவாக்கி இன்றைக்கு மேடையில் அமர வச்சு உங்களுடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கான ஒரு நல்ல தருணங்களை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கர்த்தருடைய ஆவியானவர் இடைவிடும். இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா தடைகளும், எல்லா எதிரான சூழ்ச்சிகளும் மாறுவதாக
மறைமுகமாய் சவால் விடுகிற ஆண்டவரே மனிதனுடைய வார்த்தைகள், ஆண்டவரே சவால் விடுகிற சிலர் மறைந்திருந்து சவால் விடுகிற யாராக இருக்கலாம். அவங்க நல்ல சகோதரர்கள், அவர்களையும் ஆண்டவர் நீங்க நேசிக்கிறீங்க. முக்கியமா இந்த இடத்துல எங்களை தாழ்த்தி உடைய கரத்துளை கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதான நாம் மகிமைப்படட்டும். யோபு 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதிதான். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. பாத்தீங்களா, 11 மணிதான். அல்லேலூயா. அற்பமான வாழ்க்கையை சம்பூர்ணமாய் நடத்துகிற ஒரு தெய்வம். எத்தகைய எச்சரிப்பு! இன்றைக்கு நான் ஒரு தெய்வீக வார்த்தையோடு கூட உங்களை ஆதல்படுத்துவதற்காக, உங்களை தேவன் விடுதலை கொடுப்பதற்காக, விடுதலையின் பெருவிழாவில் விடுதலை நடக்கவில்லை என்று சொன்னால் கேள்வியாக மாறிவிடும். அல்லேலூயா. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அற்பமான உன்னை அற்புதமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆதியாகமத்திலே என் தேவனாகிய கர்த்தர் சாதா மண் எடுத்து, அற்பமான ஒரு மண்ணு, அற்பமான ஒரு சூழ்நிலையான அந்த மண்ணை எடுத்து தேவன் மனிதனாய் உருவாக்கினார். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீங்களும் நானும் அற்பமானவர்கள், ஆனால் தேவன் அற்புதமாய் நடத்துகிற ஒரு தேவன். ஒரு ஆமே சொல்ல மாட்டீங்களா? நீங்க அடிக்கடி என் கூட வரணும், அடிக்கடி மேடையில வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், கையை தட்டணும். இதெல்லாம் எதுக்கு அப்படி சொன்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. நாங்க ஒரு காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அரசியல் இருந்து, எப்படின்னா ஒரு அதெல்லாம் சொல்ல விரும்பல, ஒரு அரசியல் இருந்து, அரசியல் இருக்கும் பொழுது ஜெய சொல்வதற்கு நான் பயப்படவே மாட்டேன். எப்படி போச்சு? இன்னைக்கு ஊழியத்துல வந்து அல்லேலூயா சொல்றதுக்கு சந்தோஷப்படுவோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப இன்னைக்கு அற்பமான உங்களை அற்புதமாய் கர்த்தர் நடத்த போகிறார். காரணம் என்ன சொன்னால், மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதனை அற்பமாய் எண்ணப்பட்ட சாதா மண்ணெடுத்து, சாதா மண்ணில் இருந்த அந்த சூழ்நிலையை தேவன் எப்படி மாற்றினார் சொன்னா, மனிதனாக மாற்றினார். நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணம் தெரியுமா? மண்ணெடுத்து தேவன் மனிதனை உருவாக்கினதுனாலதான். ஆமென் சொல்லலையே? எல்லாமே கேட்டுதான் வாங்கணுமோ? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இந்த இடத்துல விடுதலை பெறுவதற்கு காரணம் என்ன? அற்பமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த 2வது விடுதலை பெருவிழாவிலே தேவனுடைய அற்புதங்கள் நடக்க போகிறது. ஆனா அற்புதம் நடப்பதற்கு முன்பாக உங்களை குறித்து ஒரு சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். என்ன அப்படி சொன்ன, நம்ம அற்பமான மண்ணினால் உருவாக்கப்பட்டோம், தேவனால் உருவாக்கப்பட்டு அற்பமாயிருந்த உங்களைத்தான் தேவன் செய்திருக்கிறார். அற்பமான மண்ணை தேவன் மனிதனாய் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெங்கப்பட்டில நீங்க பிறக்கணும், இந்த ரெங்கப்பட்டில இப்படிப்பட்ட கூட்டம் நடக்கணும், இப்படிப்பட்ட அற்புதங்கள் தேவன் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் முன்குறித்த நாட்கள் இருக்கிறது. சொல்றீங்களா? கேட்டேன், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே மண் எடுத்து உருவாக்கினீங்க? கொஞ்சம் தங்கத்தை எடுத்து உருவாக்கி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. இருக்கீங்களா? நான் தேவன்கிட்ட கேட்பேன், அடிக்கடி அவர்கிட்ட நல்லா பேசுவேன். டவுட் எல்லாம் மனுஷன் கேட்கறத விட தேவன்கிட்ட கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே வெறும் மண் எடுத்து நீ உருவாக்கின, தங்கத்தை எடுத்து உருவாக்குனா கூட இன்னைக்கு அழகா இருந்திருக்குமே, அழகா இருப்போமே நம்ம எல்லாரும். அப்படிதானே? சொல்ல மாட்டீங்களா? அற்பமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான மண்ணு, அற்பமான கல்லு, அற்பமானவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் மாற்றினார். இந்த இடத்துல இருக்கிற நண்பர்களுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அற்பமான தனிமையான ஒரு வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே என்னை பறக்க வச்சீங்க? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை நீ வைத்திருக்கிற என்று சொல்லி கேள்வியோடு கூட இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல முடியும், நீ அற்பமானவன் தான், அற்பமானவன் தான். ஆனா இன்றைக்கு தேவன் என்ன செய்ய போறார் சொன்னா, அற்புதமாய் நடத்த போகிறார். எதிர்பார்க்கிறீங்க? ஒரே நினைக்கலாம், நான் ஒரு கிராமத்தில் பிறந்துட்டேன், இந்த கிராமத்தில் நான் ஒரு எப்படி வந்தால் அற்புதமான ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியும் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தருக்கு கிராமம் ஒரு மேட்டர் அல்ல, பட்டணம் ஒரு மேட்டர் அல்ல. யாரை உருவாக்க வேண்டுமோ, யாரை மேன்மைப்படுத்த வேண்டுமோ, அவர்களை எல்லாரையும் மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கேட்டாங்க, வாத்தியார் சொன்னாங்க, நீ பிறந்தது வேஸ்ட்,
நீ பிறந்தது வேஸ்ட் என்று சொன்னாங்க. என் தேவனாகி கர்த்தர் என்ன வேஸ்டா வைக்கல. என் ஊழியத்திலே கனமான ஒரு ஊழியத்தை தேவன் தந்து கனப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, என்னுடைய குடும்பம், என்னுடைய பட்டணம், என் தேசம் என்னை வெறுக்கலாம், உலகம் நம்மளை வெறுக்கலாம், ஆனா தேவனாகி கர்த்தர் நம்மளை வெறுக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற இயேசுவை நாங்கள் சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால், அற்பமாய் கிடந்த எங்களை குடிச்சிட்டு காலையில பார்த்தா சிறைச்சாலைக்குள்ளாக கிடப்போம், குடிச்சிட்டு ரோட்டுக்குள்ளாக இருப்போம், குடிச்சுக்கிட்டு எங்கேயோ கிடப்போம், எங்க இருக்கிறதே தெரியாது. ஒரு நாள் ஒரு திருமண வீட்டுக்காய் கடந்து போகும் பொழுது அங்க சாராயம் வைத்திருந்தார்கள். அது ஒரு டீ கிளாஸ் தான். அதை குடிச்சிட்டு அந்த டீ குடிச்சிட்டு அதே இடத்துல டீ கடையில அது இருக்கிற கிளாஸ்ல அந்த சாராயத்தை கொடுத்தாங்க. குடிச்ச உடனே கொஞ்சம் அதிகமாய் போயிடுச்சு. அவங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தாம தந்துட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கல்யாண வீட்டுக்கு வந்த வேலைலாம் போயிட்டு மாப்பிள்ளை போயிட்டாங்க, பொண்ணு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் அந்த ஊர்ல படுத்து கிடக்கிறேன். குத்திட்டு போவதற்கு யாரும் இல்லை. உலகத்தோடு கூட வாழ்ந்த என்னை, அற்பமாயிருந்த என்னை, இந்த சசிகுமார் என்று சொன்னா இந்த மனுஷனை கைப்பிடிக்க முடியாது, இவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி சவாலிட்டவர்களுக்கு முன்பாக அற்பமாயிருந்த என்னை அற்புதமான ஒரு பாத்திரமாய் ஊழியத்திலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய தனிமையான பாதை அற்பமாக இருந்தால் இன்றைக்கு உனக்கு ஒரு ஜெயம் வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. உன் வீடு உன்னை ஒதுக்குகிறதா? அப்பவே புரிஞ்சுக்க, நீ அற்பமான பாத்திரம், ஆனா ஒரு நாள் உன்னை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உன் குடும்பம் உன்னை ஒதுக்குகிறதோ, உன் தனிப்பட்ட ஜீவிதம் உன்னை உயர்த்தி மாற்றுகிறதோ, ஆனா அந்த இடத்திலே யார் தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. இங்க கீபோர்டு வாசிக்கிறவங்களா நீங்க போய் சாட்சி கேட்டதா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? இவங்களெல்லாம் தேவன் நடத்தின விதங்கள். தேவனாகி கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒருவேளை நம்ம கேள்வியாக நினைப்போம். ஆனா நான் ஒன்று சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் ஆசை இல்ல போலீஸ் வேலைக்கு போகணும். இருக்கிறீங்களா? போயிருந்தா இந்த மீட்டிங் நடந்திருக்காது, பேர் கொண்டிதான பேரு. அல்லேலூயா. போலீஸ் வேலை அவ்வளவு ஆசை, ராணுவம் சொன்ன அவ்வளவு ஆசை. ஆனா போனா வளர்த்தி இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ வளர்த்திலாம் உனக்கு தேவையில்லை, உன் படிப்பெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நீ ஏபிசிடி அந்த கேட்டனா 26 சொல்லுவேன், 26 24 அது டவுட்டா தான் இருக்கு. 26 வெரி குட்மா, நீ பெரிய ஆளா வருவ. அல்லேலூயா. அது கூட டவுட்டா இருக்கும். நான் என்ன கேட்டா நாளை காலத்து கேட்டா 24 26 உங்ககிட்ட கேட்பேன். டீச்சரும் அப்படிதான் என்கிட்ட கேட்டாங்க, எப்ப ஏபிசிடி சொல்லுச்சுன்னா ஏபிசிடி அவங்க சொன்னதை அப்படியே திரும்பி சொல்லி அதுக்கப்புறம் முடிச்சிருவேன். படிக்க தெரியாது. தமிழ் பாட்டுக்காக ஒரு வருஷமா நம்ம வெள்ள வாத்தியார் கொஞ்சம் வளர்ந்திருப்பார், என்னை வெளியே அனுப்பிட்டே இருந்தார். படிக்க தெரியாது சிஸ்டர். ஒதுக்கப்பட்ட அற்பமான ஒரு பாத்திரத்தை இன்னைக்கு ஊழியத்தில் பயன்படுத்துகிறான்னு சொன்னால், ஊழியத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அற்பமான நம்மளை உயர்ந்த இடத்துல வைப்பார். கையை தட்டுவீங்களா? இன்னைக்கு அற்பமான உன் வீட்டுக்குள்ள பணம் இல்லாம இருக்கலாம், உன் வீட்டுல உயர்வு இல்லாம இருக்கலாம், உன் வீட்டுல கனம் இல்லாம இருக்கலாம், உன் வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். அற்பமான உன்னுடைய வீடை தான் கர்த்தர் கனப்படுத்தி தருவார். அல்லேலூயா. உன் வீட்டுல உன் தொழில ஒண்ணுமே இல்லையா? அற்பமா இருக்கிறியா? உன் ஊழியத்தில் அற்பமா இருக்கிறியா? இனிதான் தேவனுடைய ஆவியானவர் உன்னை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. நான் நிறைய நபர்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன். அற்பமான யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நல்ல ஐஸ்வர்யம், ஒரு காலகட்டத்தில் நல்ல உயர்வு, ஒரு காலகட்டத்தில் அவருடைய பட்டணத்தில் யார் வந்தாலும் எழும்பி நிற்பார். இந்த யோபு வீட்டை விட்டு வெளியே வருகிறான்னு சொன்னாலே எல்லாரும் எழும்பி நிற்பாங்க. ஒரு காலகட்டங்கள் வருகிறது, தேவன் அனுமதிக்கிறார். யோபுவை உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி சத்துருடைய கையில ஒப்புக் கொடுக்கிறார். ஆனா அதை எல்லாம் அனுமதிச்சுட்டு அற்பமான ஒரு பாத்திரமாய் எல்லாவற்றையும் இழக்கிறார். குமாரர்கள், குமாரத்திகள், ஆடுகள், மாடுகள் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் இழந்து போய் அற்பமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நிற்கிற இந்த யோபுவை என் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது திரும்ப உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தினார். 11 மணிதான். அல்லேலூயா. ஆமா, என் தேவனாகிய கர்த்தர் அற்பமாய் இருக்கிற ஒண்ணு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க முடியும் சிஸ்டர். என்னுடைய வாழ்க்கை நான் சொல்ல முடியும். அற்பமானவன் நிறைய பேர் சொன்னாங்க. போலீஸ் வந்து துப்பாக்கி வச்சு ஒரு டிஎஸ்பி நெற்றியில் துப்பாக்கி வச்சு சுடுவதற்கு டீமோடு கூட வந்தாங்க. வந்து நிக்கிறாங்க சுடுவதற்கு. நான் கேட்டேன், நான் என்ன தப்பு பண்ணினேன் சுடுவதற்கு?
ஒரு காலத்தில் அன்னைக்கு நான் தப்பிச்சு வந்ததுக்கு காரணம் என் வாயின் வார்த்தை என்று நினைக்கலாம், அன்னைக்கு நினைச்சேன். ஆனா என் வாயின் வார்த்தை அல்ல, என்னை தாயின் கருவிலை இருக்கும் பொழுது அவர் என்னை முன்குறித்தார். அதுதான் ஊழிய பாதைக்கு மேலாக ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன். என் பட்டணத்தில் ஊழியர்கள் வந்தால் அடிப்பதற்கு தயாராக நின்றவன், வெள்ளை சட்டை போட்டு வந்தால் அவர்களை விரட்டி விடுவதற்கு ஆயத்தமாய் நின்றவன். அற்பமானவன், அற்பமானவன் மட்டுமல்ல, கெட்ட குணத்தோடு கூட உலகத்தோடு கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. யாருக்குமே பயப்பட மாட்டேன். போலீஸாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், எத்தனை கொலை செய்தவர்களாக இருக்கலாம், எனக்கு முன்பாக வந்தா பயப்படவே மாட்டேன். அவன் என்ன ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் சரி பயப்படாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த என்னை உலகம் வெறுத்தது, பட்டணம் வெறுத்தது. எத்தனையோ வீட்டில் இருக்கிறவர்களை வெளியே கூப்பிட்டு வந்து அடிச்சு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள். ஆனால் அற்பமான என்னை இயேசு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த பட்டணத்தில் அற்பமான இருக்க வாலிபர்களை என் தேவனால சந்திக்க முடியும், தேவனால சந்திக்க முடியும். நான் அடிச்சு சொல்ல முடியும், குடியார்களை சந்திக்க இயேசுவால முடியும். பாவத்தில் கிடக்கிற, சாபத்தில் கிடக்கிற, வியாதியில் கிடக்கிற ஜனத்தை என் இயேசுவால மாற்ற முடியும். சிஸ்டர், உன் கனவு ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட இயேசுவால முடியும். உன் மனைவி ரட்சிக்கப்படல, இயேசுவால முடியும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து நான் அடிச்சு சொல்ல முடியும், உங்களுக்கு தேவையான விடுதலையை கர்த்தர் தந்துதான் உங்களை அனுப்புவார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு நாள் பூனேக்கு போயிருந்த வேலைக்காக, அந்த பூனையில போய் கூட அந்த ஹிந்திகாரனுக்கு கூட பயப்படல. அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அடிக்க வந்தான். அவனை அடிச்சு போட்டுட்டு ஏம்பாட்டுக்கு அடித்து நான் போயிட்டேன். அல்லேலூயா. எந்த மாநிலத்துக்கு போனாலும் பயப்படல. அன்னைக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்வதற்காக பூனே போகும் பொழுது அங்க இருக்கிறவனை அடிச்சு போட்டுட்டு வந்த பயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து யாராவது அடிக்க வந்தாலும் அப்படியே பார்த்துட்டே அவன் மூஞ்சி பார்த்துட்டே இருப்பேன். ஆனா ஒரு சின்ன மைண்ட்ல யோசிப்பேன், இவனை அடிச்சா ஆட்டோட்ட மன்னிப்பு கேட்டலாமா அப்படின்னு கேட்பேன். ஆனா அவன் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு இயேசு உடனே ஆலோசனை தருகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. எத்தனையோ கூட்டத்துக்கு போன, கூட்டத்தை நடத்தக்கூடாது, கூட்டத்தை நடத்தி பாருங்க பாப்பமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே குழந்தை போல நிற்பேன். இது 1947 இப்ப சண்டைக்கு போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். 1947 நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்றேன். போச்சு, நீங்க பறக்கவே இல்லை பாக்குறீங்க. பாதி பேருக்கு புரியவே இல்லை 1947 என்ன பண்ண. அல்லேலூயா. சுதந்திரம் கிடைச்சது அப்படியே, அதுவும் டவுட் தான். ரெங்கப்பட்டு இன்னும் கிடைக்கலையோ? அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற அன்பானவருடைய பிள்ளைகளே, யோபுடைய அற்பமான வாழ்க்கையை, யோபுடைய மனைவி சொல்லுகிற தேவனை தூசித்து ஜீவனுடைய என்னையா உத்தமம், என்னையா கத்திர தேடுறேன், ஏயா கத்திர நீ அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ பைபிளை தூக்கிட்டு போற என்ன பிரோஜனம்? ஏன் கேட்கறாங்க? ஏன் கேட்கறாங்க? ஏன் பைபிளை தூக்கிட்டு போற? ஆனா தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி சொன்ன செத்தால ஒரு பரலோகம் இருக்குது. போச்சு. அல்லேலூயா. மரித்தால் ஒரு ஜீவன் இருக்கிறது. நாங்களாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன சொன்னா, சம்பாதிக்கலாம் சிஸ்டர். இன்னைக்கு நான் பெயிண்டிங் வேலைக்கு போனா 1150 ரூபாய் கிட்ட சம்பளம் இருக்குது. 1.5 தச்சு வேலை பார்த்தா 9 மணி வரை வேலைக்கு பார்த்தா குறைஞ்சது ஒரு 1500 இருந்து 1700 வரைக்கும் வேலை பார்க்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய அழைப்பை உறுதிப்படுத்தி வந்தோம். 15 நபர்களுக்கு மேல என்னோடு கூட வேற இன்னைக்கும் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய செய்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, அன்னைக்கு அவர்களை உருவாக்கி விட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில ஊழியர்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உருவாக்கப்படணும். தேவ சமூகத்தை உங்களை பார்த்து சொன்னேன். நீ நினைக்கலாம், சில சொல்லுவாங்க தெரியுமா, ஏமா என்ன கருப்பா பெற்றேன்னு கேட்பாங்க தெரியுமா? நீ ஒருத்தரும் கேட்க மாட்டீங்க, இருக்கிற எல்லாரும் வெள்ள. அல்லேலூயா. உங்க வீட்டுல கேட்பேன், ஏமா கருப்பா பெற்ற? நானும் உண்மையாகவே 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது அந்த பவுடர், அந்த வெள்ளை பவுடரை அப்படியே அந்த பான்ஸ் பவுடர், பான்ஸ் தானே, ஆமா, அந்த பவுடர் அப்படியே தட்டி முகம் ஃபுல்லா வச்சிருவேன். அது கொஞ்சம் தண்ணி கூட விட்டு அப்படியே வச்சிருவேன். ஆனா கண்ணாடியில பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும். அப்படியாவது வெள்ளையாயிருவதே, அப்படியாவது நல்லா இருப்பேன்னு பார்த்தா அதுவும் நல்லா இருக்காது. கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னையில இருந்து பவுடரே போட்டதே இல்லை, ஃபேரன் ஒலியை தொட்டதே இல்லை. அதுக்குன்னு தொட்டவங்க எல்லாம் நான் தொடரக்கூடாது நான் சொல்லவே வரல. நான் இது வரைக்கும் எடுக்கல. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ கர்த்தர் என்ன பார்த்து சொன்ன, என் பார்வைக்கு அருமையானபடினா உங்களுக்கு பொறாம, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. என் பார்வைக்கு அருமையானபடினா நீ கனம் பெற்றியான்னு சொன்னார். அதனால அன்னையில இருந்து பார்த்தேன், அவருடைய பார்வைக்கு நான் அருமையா இருந்தா போதும். எல்லாம் போயிட்டாங்களோ?
அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தேவனுடைய வசனம் உங்களுக்கு முன்பாக வருகிறது. அற்பமான தனிமையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, அற்பமான தனிமையான குடும்பத்துல வேற யாருக்கும் தெரியாம ஆவியானவருக்கு சொல்றதுனால சொல்றேன். சில வீடுகளுக்குள்ளாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் புலம்பிக் கொண்டு ஐயோ ஏன் பிறந்து ஏன் இப்படிப்பட்ட நிலைமை என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ள கண்ணி வெடிக்கிறீங்களே, நீங்க வெளியே வரும் பொழுது சில ஐஸ்வர்யமான காரியத்தை கண்டு உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். வீடுகளுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த புலப்பங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தருவார். ஒண்ணு, மண்ணெடுத்து தேவன் அற்பமானவரை என்ன செய்தார் சொன்னா மனுஷனா உருவாக்கினார். நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் வெள்ளி எடுத்திருக்கலாமே, தங்கத்தை எடுத்திருக்கலாமே, வைடூரியத்தை எடுத்திருக்கலாமே, ஆனா ஏன் ஆண்டவரை மண்ணு அற்பமானதை தான் காத்து என்ன செய்வாங்க? அவருக்கு என்ன ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, ஒண்ணுமே இல்லாததை அவர் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா சத்தமாலே சொல்லுங்க. இரண்டாவது, ஆகாது என்று சொன்ன கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுங்களா? நான் கேட்கிற அன்பானவருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு தெரியல போல மண் எடுத்துட்டு மனுஷனை உருவாக்கி மனுஷியை உருவாக்கி இருக்கலாமே, அங்கே ஒரு மிராக்கிள் நடக்கிறது. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, என்ன ஆம்பளையா மட்டும் பெற்று அந்த பிள்ளை அம்மா பெற்றிருப்பாங்க சொன்னா நான் என்ன செய்திருப்பேன், வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிச்சுட்டு கொடுத்திருப்பேன். ஓ செல்லையிலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, உங்களை நீங்க அற்பமா நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, பெண்கள் தான் விமான பயணம், விமானம் ஓட்டுறாங்க தெரியுமா, அதான் கர்த்தர் அற்பமான பெண்ணை, ஆமா வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிட்டார் என் தேவன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க நினைக்கிறீங்க நான் அற்பமான ஒரு பாத்திரம். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, நானும் நினைச்ச நாட்கள் உண்டு. ஏன் ஆண்டவர் என்ன பெற்றீங்க, ஏன் ஆண்டவர் என்ன பெற்றீங்க, உதவாதவனாக இருந்தேன், வேண்டாம் இருந்தேன். எத்தனை லட்சங்கள் அப்படியே 40 பேர் 50 பேர் ஒயின் ஷாப்புகள் சேர்ந்திருப்போம், குடிப்போம், அடிப்போம், சண்டை போடுவோம், எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில அற்பமான நம்மளை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். வேலூர் மாவட்டம்னா தெரியாது சிஸ்டர், தெரியாது பிரதர். ஆனா இன்னைக்கு வேலூர் மாவட்டத்துல கால் வச்ச உடனே பிரதர் எங்க ஊழியத்துக்கு வாங்க, இங்க வாங்கன்னு கூட போவது காரணம் என்ன தெரியுமா? அற்பமானவனை கர்த்தர் உயர்த்துகிற தெய்வம். அல்லேலூயா. மீண்டும் சொல்ல, இந்த பட்டணத்தில் தேவன் சிலரை சந்திக்க போகிறார். சிலர் ஊழியம் வேலை பார்த்து ஊழியம் செய்வார்கள். தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். யார தெரியுமா சொன்னேன், வரமாட்டே சொல்றாங்க தெரியுமா, அவன் தான் கத்த செங்கு தூக்கா தூக்கிட்டு வருவார். ஒண்ணு யோசிச்சு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன். எங்க ஊர்ல கடல் நிறைய இருக்குது. போச்சு, நாக்குல தண்ணி ஊர்னா நான் பொறுப்பு கிடையாது. எங்க ஊர்ல மீனுக்கு பஞ்சமே கிடையாது, கடல் சுத்தினம் இருக்கிறது. அப்ப மீன் ஃப்ரெஷ்ஷா வரும், ஐஸ் போட்டு வரும், கறி வச்சு வரும், பொரிச்சு வரும், எல்லாம் வரும். ஆனா தேவ சமூகத்திலே அந்த மீனை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது நான் என்ன மீனை யோசிப்பேன் தெரியுமா? யோனாவை விழுங்கின மீனை யோசிப்பேன். அல்லேலூயா. என்னதான் மீன் சாப்பிட்டாலும் யோனாவை விழுங்கின மீன் சரியான மீன். அல்லேலூயா. மனுஷன் தான் சொன்னா கேட்க மாட்டான். போச்சு, உங்களை யாரும் சொல்லல. அல்லேலூயா. ஆனா மீன் சொன்னா தேவன் கட்டளையிட்டார். எப்ப ஒருத்தர் கப்பல்ல இருந்து விழுவான், அவனை நீ விழுங்கணும். அவனை விழுங்கிற மட்டுமல்ல, அந்த மனுஷன் நேரம் எங்க கொண்டு போகணும்? ரங்கப்பட்டிக்கு கொண்டு வரணுமா? எங்க கொண்டு வரணும்? நினைவைக்கு. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அற்பமான ஒரு மீன் கடலுக்குள்ளாக அற்பமாக ஏதோ ஒன்று சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சிட்டு சுவாசம் விட்டுட்டு அது பாட்டுக்கு போன மீனை என் தேவன் அற்பமான மீனை கட்டளையிடுகிறார். என்ன சொன்னாரு? பாப்பா, இப்படி ஒரு மனுஷன் தரிசிக்கு போயிட்டு கப்பல் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வருதுனால இந்த மீன் நீ என்ன செய்யணும்? இந்த யோனாவை நான் கேட்கிற மீனை பார்த்து எப்ப வரும் உனக்கு தெரியுமா? தேவனுக்கு கட்டளையிட்டார். நான் யோசித்த ஒரு கற்பனை, உண்மையா பொய்யா யோசிக்க கூடாது. இந்த மனுஷனுடைய கப்பலை தேடி மீன் ஓட ஆரம்பிச்சது. ஓட ஆரம்பிச்சது மட்டுமல்ல, அந்த மீன் ஓட பொழுது சுத்தி எப்பப்பா எங்க பார்த்து இந்த மனுஷன் விழுவான். எப்படி நம்ம தெரியுமா? சில நேரத்தில் வடக்கு விழுகான்னு தெரியாது, தெற்க விழுகான்னு தெரியும். நம்ம நிற்போம், பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்போம். ஆனா நம்ம தேடி வந்த மனுஷன் ஏத்தாப்புல நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சொன்னா, இந்த மீன் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டது கப்பலை சுற்றுகிறது. சுத்தின மட்டுமல்ல, நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அங்க ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கிறது. கரெக்டா அப்படியே வாயை பொளந்துட்டு நிக்குது மீன். நம்மள அப்படிதானே? ஏதாவது ஒண்ணுதான் அப்படி நிற்போம், அப்படிதானே? சிலர் பாத்தீங்களா, ஸ்டக்காய் நிக்கிறவங்க அப்படியே தான் நிற்பாங்க.
அல்லேலூயா. ஆனா அந்த மீன் அப்படியே நின்று கொண்டிருக்கும் போது கரெக்டா அங்க இருக்கிறவங்க தூக்கி போடும், போ அந்த ஆளு போ. எப்படி எல்லாரும் போயிட்டாங்க போல, நம்மள அப்படிதானே சொல்லுவாங்க, போறையா அந்த ஆளை போய் ரிட்டர்ன் வரவே. சில பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஏம்மா தயவு செய்து என் வீட்டுக்கு வராத, இதோடு உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிரு. எப்படி? ஆனா இந்த மீன் பாருங்க அப்படியே நிக்குது, வயிற்றுக்குள்ள விழுறான். இந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்துச்சு. நான் கேட்கிறேன் நம்ம யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மீனுக்கு வயிற்றுல ரூம் கட்டினவர் என் தேவன். இவ்வளவு செய்கிற தேவன் உங்க வீடை கட்டுறதுக்கு பணம் தர மாட்டாரா? உங்க வீட்டுக்கு சளி வராதா, மண்ணு வராதா, உங்க வீட்டுக்கு உயர் வராதா? எல்லாம் வரும் சிஸ்டர். அற்பமாயிருந்த யோனாவை தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு மீனானது கொண்டு போகிறாங்க நினைவைக்கு. நான் கேட்கிற மீனை பார்த்து, உனக்கு யாரையா ஏசி ரூம் போட்டது? மீனுக்கு வயிற்றுல எப்படிப்பா முழங்கால் படி போட்டு யோனா ஜெபிக்கிறான்? தேவன் மீனுக்கு வயிற்றுல கூட ஒரு ரூம் போட்டார் தெரியுமா? 3 நாள். அப்படி இங்க 3 நாள் ரூம் போட்டா 3000 ரூபாய் கேட்பாங்க. ஆனா மீனுக்கு வயிற்றுக்கு ரூபா கிடையாது. அழகா சேஃப்டியா இருந்து அழகா 3 நாள் விண்ணப்பம் பண்ணி, ஐயா என்னை விட்டுருங்க ஐயா சொல்லிட்டு மீன்டையும் கொஞ்சம் பேசிட்டு, நான் கேட்கிறேன் இந்த மீன் கொஞ்சம் அவனை விழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா காலையாவது கொஞ்சம் கடிச்சுட்டு இருக்கணும், இன்னும் கொஞ்சம் மூக்கையாவது கடிச்சிருக்கணும். ஆனா ஒண்ணுமே செய்யாம கரெக்டா அந்த மனிதனை சேஃப்டியா கொண்டு போய் சேஃப்டியா அப்படியே எங்க கொண்டு போச்சு. உங்களை எல்லாம் சேஃப்டியா கத்துல வச்சிருக்கிறதுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் சேஃப்டியா கொண்டு போய் நினைவைக்கு கொண்டு போகிறார். அற்பமான சூழ்நிலைகள் எங்கெல்லாம் வருகிறதோ யோனாவை ஒதுக்கப்பட்ட இடத்துல தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். ராமேஸ்வரம் அடிங்களா, இந்த இடத்துல இருக்கிற அன்பானவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை அற்பமான ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பட்டணத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு சாராளை ஆகார் பார்த்தா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சா, இந்த சாராளுக்கு பயங்கர கோபம் வர ஆரம்பிச்சது. ஆபிரகாம் கிட்ட சொன்னா, இப்படியாக்கும் இந்த சாராள் இந்த ஆகார் சிரிக்கிறான்னு சொல்லி. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை யாரெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு சாவுகளை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு நாங்க ஒரு வேளை 3 நாள் முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனா தேவனுடைய அற்புதங்களும் தேவனுடைய விடுதலைகளும் இந்த பட்டணத்தில் நடந்து கொண்டே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். தேவனுடைய அற்புதமான செய்திகள் உங்க வீட்டுக்குள்ளே உண்டாகும். இதுக்கு தான் தேவன் சொல்கிறார், அற்பமான உங்களுடைய வீட்டை அற்புதமாய் மாற்ற போகிறேன். கையை தட்டினவங்களுக்கு மட்டும் அற்பமான ஒன்று சொல்லட்டுமா? அன்பானவருடைய பிள்ளைகளே, உங்களெல்லாம் தேவன் ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க? அதே தான் சொன்னாங்க. அப்படிதானே? கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அப்படியே ஆமான்னு சொல்லணும். அப்படியே ஒரு சந்தோஷம் சொல்லணும், சிரிக்கணும். 32 பல்ல டாக்டர்கிட்ட கொடுத்தாலும் வாயை திறந்து ஜெபிக்கணும், சிரிக்கணும். இன்றைக்கு வந்திருக்கிற அன்பானவருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கின்ற பட்டணம் சொல்ல முடியும். இந்த பட்டணத்தில் என் தேவனுடைய அசைவாடுதல் உண்டாகும். சிலர் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் வரும் பொழுது இயேசு அற்புதங்களை செய்கிறதை ஜனங்கள் பார்ப்பார். அநேக நராக்கள் இந்த பட்டணத்தில் நடக்கும். இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் காணாத விடுதலைகளை உண்டாக்குகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ராமேஸ்வரங்களா, கேன்சர் இந்த கேன்சர் எவ்வளவு பெரிய வியாதிகளையும் சுகமாக்க இயேசுவாக முடியும். இதுதான் விடுதலை பெருவிழா. எங்களை கூப்பிட்டு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டார், பாஸ்டர் வருவீங்களா அப்படின்னு சொல்லி. நான் பேர் சொல்ல கூட விரும்புறேன். அந்த பாஸ்டருடைய பேர் டைட்டஸ். அவர் கூப்பிட்டார், பாஸ்டர் வாங்க பாஸ்டர், என்னுடைய விசுவாசிக்கு ஒருத்தருக்கு பலவீனம்னு சொல்லி கூப்பிட்டார். என்ன பாஸ்டர் அப்படி கேட்டேன். நாளைக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, நாளைக்கு கழுத்து பகுதியில அந்த தொண்டை பகுதியில ஒரு ஓட்டை போட்டு வெட்ட எடுப்பணும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போனேன். ஜோமன்னை கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்து, இன்னைக்கு வரைக்கும் டிரைவரா அந்த கிட்னியை கர்த்தர் புதுசா மாற்றினார். உங்களுக்கு சந்தேகம் நினைக்கிறேன். இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். நம்பினார், விசுவாசித்தார், தேவ மகிமையை காண முடியும். ரிப்போர்ட்டை மாற்றுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ராமேஸ்வரங்களா, டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை சொல்ல இப்படின்னு எழுதிடுவாங்க. நாளைக்கு நீ அட்மிட் ஆகுன்னு சொல்லுவாங்க. இங்க வருவாங்க, பாஸ்டர் இப்படி இருக்குது. கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு நம்பினவர்களை கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இயேசுவால் சுகமாக்க முடியும். அற்பமான யாராக இருந்தாலும் சரி. நான் ஒன்று சொல்லட்டுமா? தாவீதுடைய வாழ்க்கை வனாந்தரம் என்பது அல்ல, குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்ட அற்பமான ஒரு மனிதன். தகப்பன் சொல்றாரு, குடப்பிறப்பு சொல்றாங்க, அவன் ஆடு
வைத்துக் கொண்டிருக்கிறான் வனாந்தரத்திலே. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒண்ணும் இல்லாம நீங்க இருக்கிறீங்களா, அங்கதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வனாந்தரத்தில் இருக்கிறீங்களா, அதுதான் உங்களுடைய உயர்வுக்கு காரணம். ஒண்ணுமே இல்ல சிஸ்டர், ஒண்ணுமே இல்ல, ஊழியத்துக்கு வந்து டீ குடிப்பதற்கு கூட காசு கிடையாது. குடிக்க வரையா வாங்கித்தானே, வா ஒரு சாப்பாடு வாங்கி தருவான்னு கேட்டா அன்னைக்கு சாப்பாடு வாங்கி தருவதற்கு யாரும் இல்லை. ஆயிரங்கள் லட்சங்கள் 100 ரூபாய் நோட்டு கெட்டாக ஒயின் ஷாப்ல செலவழின என்னுடைய வாழ்க்கையில 10 ரூபாய் இல்ல. கர்த்தர் அனுமதித்தார் சில காரியத்துக்கு, மனிதனை பாருன்னு காண்பித்தார். பார்த்தா 10 ரூபாய் டீ கேட்டா அவன் சொல்ல, போமா டீ குடிக்க போமான்னு கேட்டாங்க. வா குடிக்க வேண்டாம் வாங்கி தரேன், உனக்கு டீ எல்லாம் வாங்கி தர முடியாது. சுவிசேஷம் சொல்ல போனால் சுவிசேஷத்துக்காக பிரயாசப்பட்டு சுவிசேஷத்துக்காக ஓடி ஒவ்வொரு வீட்டுக்கு சொன்னா உன் வீட்டுல போய் சொல்லு. ஆண்டோடைய கிருபையில சொல்ல, என்னுடைய வீட்டுல ஒரு பெரிய குடும்பம் முத இயேசுவை ரட்சித்தார். இன்னும் 2 நபர் தான் வரணும். அல்லேலூயா, சத்தமாரியில சொல், பெரிய குடும்பம், 7 பேர் உள்ள குடும்பம். ஆனா தேவனுடைய நாம மகிமைப்படும்படி சொன்னேன். என்னைக்கு என்னை ரட்சித்தாரோ என் தேவனாகி கர்த்தர் என் குடும்பத்தை ரட்சிக்க ஆரம்பித்தார். மாற்றங்கள் உருவாக ஆரம்பித்தது, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஒன்றுமில்லாத எங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார், மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். சொந்த வீடே இல்லாத எங்களுக்கு சொந்த வீடை தந்தார். சொந்த சபைக்கு தெருவில் 7 வருஷமாய் இதே தெருவை போல நான் ஊழியம் சார்ந்ததற்கு ராஜகரனுக்கு தெரியும், வந்த சகோதரர்களுக்கு தெரியும். 7 வருஷம் தெருவில் தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சொந்த தெருவா இருந்ததுனால அவங்க சொல்ல பயமா சொல்லுவாங்க, அண்ணே நீங்க செய்யறதுனால ஒண்ணும் சொல்லல, அதனால உங்களுக்கு வேற யாராவது சொன்னா நடத்த விட மாட்டோம். ஆனா 7 வருஷம் தெருவில் ஊழியம், சபையை கத்த தந்தா, ஒரு சின்ன சபையை தந்தா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில பெரிதானவைகளை செய்வதற்கு கத்த கிருபை இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவனு சொல்லட்டுமா, ஒண்ணுக்கும் உதவாத எங்களை கனப்படுத்தினது கத்த. அல்லேலூயா. நான் மணியை பார்க்காம இருந்த மணிக்கு கரெக்டா எப்படி பார்த்தாலும் 11 மணி ஆயிரும். அல்லேலூயா. மணியும் காணல. எனக்கு 2 பிடிக்காது எப்பவுமே. அல்லேலூயா. ஒன்னு இந்த செல்போன் நான் வரும்பொழுதே எல்லாம் போட்டு விட்டேன். 8:52 போச்சு. மணி சொன்னதுனால பெரிய தப்பாய் போச்சோ. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, இயேசுவுக்காக எத்தனை மணிக்குனாலும் பேசலாம். நீங்க போனாலும் நாங்க பைத்தியத்தை போல பேசிட்டே இருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாங்க யாரு தெரியுமா? போச்சு. அல்லேலூயா. எங்களெல்லாம் காரி துப்புவாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்பாங்க. நான் இப்பதான் கலர் சட்டைலாம் போட்டுட்டு வரேன். அப்பப்போ எல்லாம் வெள்ளை சட்டை தான். ஞாயிற்றுக்கிழமை வர வெள்ளையும் போட்டுட்டு போவோம். என்னைக்கு வெள்ளை பிடிக்காது இருந்தோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு வெள்ளை தந்தேன். கண்டிப்பா அங்கே சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ரொம்ப நேசித்தா சிஸ்டர். எவ்வளவோ படிச்சவங்க படிச்சவங்கலாம் இருக்காங்க. ஆனா என் பட்டணத்துல கர்த்தர் என்னை திரும்பி பார்த்து இவன் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சா. 3 நாள் உபவாசம் இருந்தேன். ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே, என்ன வேண்டாம் வேண்டாம், காணிக்க வரும் ஏதாவது சபைக்கு கொடுத்து அந்த காணிக்கை கொடுத்து சபை கட்டுவதற்கு கொடுக்கலாம், வேண்டாம். 3 நாள் உபவாசம், தண்ணி குடிக்காம, ரூமை விட்டு வெளியே வராம தேவ பாதத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணேன். 3வது நாள் அவர் சொன்னார், எப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை உன்னை கொண்டு நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணி இன்றைக்கு அதே வார்த்தைகளை தேசத்தில் அவர் நிறைவேற்றி